ब्रह्माण्डं भूतगणादिशिविदं कपित्तदं भूतपरग्रारपक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஸ்வரி. இன்றைய தினத்துல 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போறோம். இந்த நாளைக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நாம பார்க்க போறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமானதாகும். வேலை வாய்ப்பு கூடி வரும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இருக்கும். சில பேர் உங்களுக்கு சில விஷயத்தை எடுத்து சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவீர்கள். பரவாயில்ல, இவ்வளோ அற்புதமாக நம்ம ஒவ்வொன்றாக நம்ம செயல்பட்டு இருக்கோம், அடுத்த நிலைக்கு நம்ம போகிறோங்கிற ஒரு பெரும் சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினருடைய ஒரு பெரிய உதவிகள் உங்களுக்கு இருந்துருக்கும். அதே சமயத்தில் பெருமை, சந்தோஷம் எல்லாமே இன்றைய தினத்தில் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். மேஷராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டு. தொழிலில் நஷ்டம் அடைஞ்சவங்க திருப்பி எந்திரிச்சு திருப்பி அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துருக்கு. பல தடவை நம்ம தோற்றுருக்கோம், இனிமேல் ஜெயிப்போமா, கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன், கவலையே பட வேண்டாம். வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாக இருந்துருக்கு. ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மேஷராசி நண்பர்கள் கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் அரிசி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க, டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதா. பழங்கள் மார்க்கெட்டில் ஏதேனும் விற்பனையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அனுகூல்யம் உண்டு. பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, வேலை வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருந்துட்டுருக்கணும். நிச்சயமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு. சின்ன சின்ன விஷயங்களில் தனித்துவமாக தெரியக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நம்ம நேரத்தை பக்குவமாக பயன்படுத்தி கொள்வது நல்லது. தங்கம், நகை கடை வச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கடன் சுமையில் பாதிக்கப்பட்டவா அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துருக்கும். தீராத நோய் இருந்துட்டு இருக்கிறவா அதிலிருந்து திரும்புறதுக்கு, அதுலேருந்து சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். கண்ணாடி கடை, ஃப்ரேம் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, டாஞ்சூர் பெயிண்டிங்லாம் எடுத்து பண்ணிட்டு ஆர்டிஸ்டாக இருந்துட்டு, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கலரி போன்ற பயிற்சிகள்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு எதையும் தீர்க்கமாக கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய்ங்கிற மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவு இருந்தால் தான் ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், இல்லைன்னா அந்த காரியத்தை செயல்படுத்தவே மாட்டேன். ஒருத்தர் சொன்னா அப்படின்னு அதை கேட்டுண்டும் பண்ண மாட்டேன். நகைச்சுவை நிறையா பேசினாலும் ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஏன்னா எந்த இடத்துக்கு எதை பேசணுங்கிறது ரொம்ப அழகாக உங்களுக்கு தெரியும். ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி நேயர்களுக்கு நிறைய விஷயங்களில் பட்டு இப்போ எதை எடுத்தாலும் அதில் நம்பிக்கை கிடையாது. ஒன்று யோசிப்பேன், இதை நம்ம செயல்படுத்தலாமா வேண்டாம், இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா வராதா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். உற்றார் உறவினர் உதவிகள் செய்வா. மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை ரொம்ப அழகாக பார்த்து சரி பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துட்டு இருக்கும். ரொம்ப நாளாக யோசித்து ஒரு சில விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உண்டு. ஃபேமிலியில் யார்ட்டையும் பேசும்போது கவனம் என்பதை, ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. தாயாருடைய அட்வைஸ், தந்தையாருடைய அட்வைஸ், உற்றார் ஒருவனுடைய அட்வைஸ் சில விஷயங்களில் உங்களுக்கு உதவிகரமாக இன்றைய தினத்தில் இருந்துடும். ஹோட்டல் புக்கிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி டிக்கெட் புக்கிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அற்புதமாக பண விவகாரங்களில் ரொம்ப கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய
தெய்வம் பார்த்துட்டுனா சமயபுர மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு. ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வாட்டுக்கு தைரியமாக ஒரு காரியத்தை பண்ணுவோம். ஆனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது செயல்படுத்தலாமா வேண்டாமா, ஓகேவா இல்லையா அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சில விஷயங்கள் நம்ம வாக்கு கொடுத்துட்டு செயல்படாமல் விடக்கூடாது. அதே சமயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளில் நம்ம வந்து ஃபேமிலியோட அவங்க சொந்த பந்தங்கள் இந்த மாதிரி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நமக்குள்ள பிரச்சனை நம்ம பேசிட்டு இருக்கணும். மற்றவாளை எதுக்கு இழுக்கிறது அப்படின்னு மற்றவங்க எடுத்து சொல்லுவாங்க. சில பேர் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி பேசுகிறாருன்னா அதற்கு செவி சாய்ப்பது, அதற்கு ஆமா சொல்கிறது, அவங்களுக்கு தகுந்தாப்பில் பேசுகிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. தெரியாத புரியாத விஷயத்தை பற்றி தலையை நுழைக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சிம்மராசி நேயர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. திருமண காரியம் கைகூடு, வேலை வாய்ப்பு வெற்றி பெறும். அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ், அதே சமயத்தில் ஃபுட்டு, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு கைகூடி வரத்துக்குண்டான நாளாக இருக்குது. வீட்டிலேருந்து கேட்ரிங் பண்ணுறது, கடை வைக்கிறது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொந்த இடத்துல ஏதேனும் வாடகைக்கு வரலன்னு வருத்தப்பட்டு இனிமேல் அதற்குண்டான வாய்ப்புகள்லாம் நிச்சயமாக கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்குது. கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இடம், பொருள், வீடு, வசதி வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் ஏதேனும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை விட்டு போனது திருப்பி தொடங்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக. யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவா, சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா மகாவிஷ்ணு வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் அற்புதமான வழிபாடாக அமையும். கன்னிராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் மேனேஜருடைய தடங்கள் யூ சும்மா கிடையாது, என்னை போட்டு படுத்து எடுக்கிறாங்க, ஒரு விஷயத்தில் என்னையே டார்கெட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து என்னை திட்டுறாங்க, இந்த மாதிரி சில அனுபவங்கள்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் கிடைக்கும். ஒர்க் ப்ரெஷர், அதே மாதிரி வீட்டில் வந்தால் வீட்லேயும் ப்ரெஷராக இருந்தால் என்ன பண்ணுறது சார், நான் ஒரே தலைவலியை, யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, நான் என்ன தான் யார்கிட்ட தான் போய் சொல்கிறது, இதை யார்ட்டையாவது சொன்னால் கூட என்ன வீக்னஸாக நினச்சிருவாங்கங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோண்டின்னு இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. மைண்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணாலே நம்மளுக்கு பெரிய வருத்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போயிடும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய பழுக்கள் போயிடும், கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுத்து இருந்தால் வெற்றி நிச்சயம் உண்டு. இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, லோன் வாங்குறது, ஒரு கையெழுத்து போடுறது, அதை பற்றி முழுசாக தெரியாமல் எந்த காரியத்திலும் ஈடுபடுவதை அறவே தவிர்த்து கொள்வது நல்லது. ரோடு கான்ட்ராக்டராக இருந்துட்டுருக்கோம், ரயில்வே துறையில் பணியாற்றிருக்கோம், எலக்ட்ரீஷியன் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹார்ட்வேர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற வகுப்பெல்லாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள், பின்னாடி லாபங்களும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கன்னி ராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பயப்படாமல் ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுங்கள். தெய்வானுக்கிரகம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி நேயர்களே, சில விஷயங்கள்லாம் நம்ம டக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேசுகிறோம், சில விஷயங்களை எடுத்தெறிஞ்சு பேச மாட்டோம். ஐயோ வா முன்னாடி எப்படி பேசுறது அப்படிங்கிற யோசனைகள் நமக்குள்ளே எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து 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 இன்றைய தினத்தில் செயல்படுத்துவீங்க. உங்களுக்கு சீனியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க. அதே சமயத்தில் இடமாற்றம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம். உண்மையாக இருக்கும்பொழுது பல சோதனைகள் வாழ்க்கையில் வரதான் செய்யும். அதே மாதிரி தான் நான் உண்மையை சொல்கிறேன், கடைசியில் கெட்ட பேர் எனக்கு தான் வந்துட்டுருக்குங்கிற மாதிரி இருந்துட்டு. குழந்தைகளுடைய படிப்பு ரொம்ப நன்னா இருக்குது. அட்வான்ஸ் லெவலாக ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துட்டுருக்கு. சர்ஜனாக இருந்துட்டுருக்குறோம், டாக்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கவங்க, ரீசர்ச் எஜுகேஷன் பிஹெச்டிலாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கும். ஒரு ஹோட்டலில் ஷெஃப்பாக இருந்துட்டுருக்கிறவங்க, மேனேஜராக இருந்துட்டுருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டாலிட்டியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அடுத்த நிலைக்கு போவாங்க. யூஏஇயில் இருந்துட்டு இருக்கிறவங்க, வெளிநாடு வெளியூரில் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமான நல்ல அனுபவம், நல்ல அனுகிரகமும் கூடி வரும். சில பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்குங்கிற அஸ்ட்ராலஜருடைய
சில கேள்விகள், சில பதில்கள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. குடும்பத்தில் யாருக்கேனும் உடம்பு சரியில்லை, காய்ச்சல் ஏதேனும் ஒன்றுனா நம்மளுக்கு அப்படியே பதட்டமாக இருந்துகிட்ருக்கும். ஐயோ என்னாச்சு, எப்படி ஆச்சு, சரியாகுமா சரியாகாது, ஐயோ இப்படி ஆகுமா அப்படி ஆகுமான்னு. எப்போவுமே ரெகுலராக இதுக்கு முன்னாடியும் காய்ச்சல் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கு. ஆனாலும் இவாளுக்கு ஏதாவது ஒன்றா நமக்கு அப்படியே மனசு பதட்டமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு ஃபைலை இந்த டயத்துக்குள்ளே கொடுக்கணும்னா லாஸ்ட் மினிட்ல கொண்டு போய் கொடுப்பேன். பஸ்ஸு 8 மணி ஏறணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வேளை 7:50 போயிடலாம், அப்படிலாம் கிடையாது. கரெக்டாக 8:02 தான் ஓடி போவேன். அதே போன்று தான் ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் லேட்டாக அப்படி கிடையாமல் பர்ஃபெக்டாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அந்த டைத்தை கரெக்டாக ஸ்கெட்யூல் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது நிச்சயமாக அது ஒரு நல்ல பழக்கத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மற்றவங்க ப்ராப்ளத்தில் கலந்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம். நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்கள் நல்லவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. வீட்டில் அம்மா வழி சொந்தங்கள் மூலமான சில பிரச்சனைகள்லாம் வீட்டில் பேசும்பொழுது நான் படிக்கணும், நான் உட்காந்து வேலை செய்யணும், கொஞ்சம் கூட தூக்கம் இருக்கிறது கிடையாது, இன்றைக்கி ஒரு நாள் பொறுத்துக்கோவேன்ப்பா, இப்படியே பல நாட்கள் பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. அந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய பாதிப்புகள், இதில் கான்சன்ட்ரேஷன் கெட்டுறது, ஞாபக மறதி ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது. இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம் ராம ராம ஹரே கிருஷ்ணராம வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்றைய தினத்தில். இருப்பினும் ஒரு தடவை யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா, நம்மளை போய் இப்படி சொல்லிட்டாலே, அதுவும் குடும்பத்தில் இருக்கிறவா யாராவது பேசிட்டாலா ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துப்பேன், எமோஷ்னலாக எடுத்துப்பேன், ரொம்ப அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் விரயங்கள் இருக்குது. நம்பிக்கை துரோகங்கள் உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எதை வேணால் சொல்லலாம், பொய் சொல்லக்கூடாது. நான் உண்மையாக தானே இருக்கேன், நீயும் உண்மையால் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. தனுசு ராசி என்பர்களுக்கு சந்தேகங்கள் கொஞ்சம் வரும். அதே சமயத்தில் ஒரு யோசனைகள் வரும். ஒருத்தர் பேசின்னு இருக்கும்போது ரெண்டாவது மைண்ட் இன்னொன்று சொல்லும். இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தனுசு ராசி நேயர்களுக்கு நிறைய கற்றுக்கொள்ளணுங்கிற ஆசைகள் நிறையா இருக்கும். தடங்கள் இன்றைக்கி நடக்காத விஷயத்தை மனசு போய் ஆட்டோமேட்டிக்காக சிந்திக்கும். அப்படி கிரகநிலைகள் இருக்குது. அதனால் எப்போவுமே பாஸ்ட்டை பற்றி நிறைய யோசிக்க வேண்டாம். ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய கவலைகளை பற்றி சிந்திக்க வேண்டாம். ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய சக்ஸஸை பற்றி எண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறுவீங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு சில காரியத்தை பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கிரகநிலை 50% நல்லா இருக்குது, 50% வீக்காக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பிள்ளையாரை தரிசனம் பண்ணிக்கிறது, பிள்ளையாருக்கு போய் ஒரு 11 தடவை பிரதட்சணம் பண்ணிக்கிறது விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக அமையும். மகர ராசி நண்பர்களே, ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அவள் பக்கமே திரும்ப மாட்டேன். பிடிச்சது அப்படின்னு சொன்னால் நீங்களா வாலண்டியராக அவளேப்பான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, கூட போய் இருக்கணுமே அப்படின்னு போய் இருந்துட்டு இருப்பேன். டிவி மெக்கானிக்காக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி வண்டி ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்க, மாலில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை வெளிநாட்டிலேருந்து இதை நம்ம படுத்து பண்ணணும், இந்த பிஸ்னஸ் அங்கெல்லாம் கிடையாது, இங்கே எடுத்து பண்ணணும்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துகிட்ருக்கும். ஒரு பெரிய ஹோட்டல், பெரிய ரெஸ்டாரண்ட், மிகப்பெரிய நிறுவனம் கட்டணும், மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான இது ஒரு லேண்ட்மார்க், இது ஒரு மைல்கல், இது என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை தரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். இசையமைப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவா, டிவி ஷோஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். சில நேரம் குடும்பத்தில் இருக்கிறவா ஒரு விஷயத்தை எடுத்து பேசுவா, உதாரணத்துக்கு பணம் சம்மந்தமாக கேட்பா, நமக்கு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. கொடுத்தா ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணி நிறைய ஏமாந்துட்டா, திருப்பியும் கொடுத்து அப்படின்னு அப்பாவே குழந்தைக்கு நினைக்கும் போது குழந்தைகளுக்கும் அப்பாவுக்குள்ள கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். பட் நீங்கள் அதை கண்டுக்க மாட்டேன். பிகாஸ் நமக்கு பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும், ஏமாறுறது அவளுக்கு ஈஸியாக போயிடும். அதனால் அதில் ரொம்ப கூட இருந்து பார்த்து செயல்படுத்துறதுக்குள்ளான, அதாவது ஒரு முள் இருக்குது, அந்த முள் மேலே நம்மளுடைய வேஷ்டி போய் விழுந்துருத்து, நம்மளுடைய துணி போய் விழுந்துருத்துன்னா அதை எப்படி பாதுகாப்பாக எடுப்போமோ அந்த மாதிரி பார்த்து ஒவ்வொன்றா அவளுக்கு செயல்படுத்தி கொடுக்கும்போது அவளுக்கு தகுந்தாப்பில் அதை பேசி புரிய வைப்பேன். இன்றைய தினத்தில் மகர ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா விநாயகப் பெருமான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு நம்பிக்கையூட்டும் அற்புத வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் கிரகநிலை சாதகமாக இருக்குது. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில ஐடியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியா மணி மாதிரி புது ஐடியாலாம் வரும்.
இத்தனை நாள் மற்றவாளுக்கு சொல்லி அவள் ஜெயிச்சுன்னு போனான், அவ்வளோதான். நான் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கேன். சரி, இனிமேல் என்ன பண்ணுவோம், நம்ம காரியம் முடிகிற வரைக்கும் பேசப்படாதுங்கிறதுல தெளிவாக இருப்பேன். எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, செல்ஃபோன் சம்மந்தமான, அதே சமயத்தில் டெக்னாலஜி சம்மந்தமான சில விஷயங்கள் எடுத்து பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. அதேமாதிரி யூடியூப், சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சினிமா ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு நல்லா இருந்துட்டு இருக்கும். புது புது விஷயங்களை இன்னோவேட்டிவாக பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் போய் அங்கே போய் இதை கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து கிடைக்கும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட், வெளிநாட்டில் ரெசிடென்சியல் விசா, க்ரீன் கார்டு, அதே சமயத்தில் இந்த ஒவ்வொரு நேம் கொண்ட விசா வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு தடுமாற்றம் இருந்து ஒரு காரியத்தை ஜெயிப்பீங்க. அந்த தடுமாற்றம் ஏன் வருதுன்னா அது நல்லபடியாக வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி கொடுக்கக்கூடிய வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் உண்டு. எப்போவுமே விரயங்கிறது அதெல்லாம் தனியாலாம் இல்லை சார், கூடவே வந்துட்டு இருக்கு. ஒரு 5-10% விரயமாக இருக்குது. சில நாள் நீங்கள் விரயம்னு சொல்கிற நாள் முழுசாக விரயமாயிருது. இவ்வளோதான் வித்தியாசம். நானும் படாத பாடுபடுறேன். எனக்கு நல்ல லிங்க் இருக்குது, நிறையா பேர் தெரியும், நிறையா பேர் பேசுவான், நல்ல பழக்கங்கள் இருக்குது, எல்லாம் சரி, பணத்துக்கு பிரயோஜனமாகலையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஒருவேளை நம்ம காமெடி பீஸாக போயிட்டோமோ, ஒருவேளை இவா நம்மளை இப்படி எடுத்துகிட்டு இருக்காளோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பப்போ உங்களுக்குள்ளே உண்டிங்காக இருந்துகிட்டு இருக்கும். அப்படி கிடையாது. எப்போவுமே ஒரு விஷயத்துக்காக உங்களை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்லேருந்தே ஷேப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்லேருந்தே இதை எடுத்து சொல்லணும். பிஸ்னஸ் பற்றி பேசுனீங்கன்னா பிஸ்னஸ்லேயே ட்ராவல் ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜோக் அடிக்கணும், திருப்பி பிஸ்னஸ்லேயே ட்ராவல் ஆகணும். கொஞ்சம் அவாட்ட சமரசமாக பேசணும், கொஞ்சம் பிஸ்னஸ்லேயே ட்ராவல். அந்த பிஸ்னஸை பற்றி டச் வந்து நீங்கள் இருந்துகிட்டே இருக்கணும். அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு, இவங்களால டேலண்ட் இருக்குன்னு அதை எப்போவுமே காமிச்சுன்னு இருக்கணும். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கோ, ப்ரொடியூசராக இருந்துருக்கோ, ஃபினான்ஷியராக இருந்துருக்கோ, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தமான ஒர்க்கு, ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஓட்டுநராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அது பெருசாக எடுத்துக்காதீங்க, அதை பெருசாக கொண்டு போகாதீங்க, எதையுமே விட்டு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாமே சரியாகும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, தன்வந்திரி பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது, நிறையா பேர் சுவாமி விக்கிரகம் வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம், நிறைய வீட்டில் சுவாமி படம் நிறையா வைக்கலாம். நைவேத்தியம் பண்ணுறதா இருந்தால் நிறைய வைக்கலாம், விக்கிரகம் வைக்கலாமா வைக்கலாம், அபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் வைக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அது பிராண பிரதிஷ்டை பண்ணாமல் வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். எனக்கு நான் வந்து டெய்லி பூஜை பண்ண முடியல, டெய்லி வந்து டக்குன்னு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு போகிறேன், ரொம்ப நல்லது. 2 கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு போங்க, அதுவே ஒரு பெரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கும். சந்தி வேலையில் விளக்கேற்ற முடியல, நீங்கள் வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் கை கால் முகம் கழுவிட்டு விளக்கேற்றுங்க, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையாக அமையக்கூடியதாக இருக்கும். எனக்கு பெரிய சாமி ரூம் கிடையாது, ஒரு சின்ன இதில் தான் வச்சுருக்கேன், தப்பு கிடையாது. நம்மளுக்கு அது பெரிய சாமி ரூம் மாதிரி. நம்மளால் எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு இருந்துருக்கலாம். வண்டியில் போகும்போது, காரில் போகும்போது இறைவனுடைய நாமத்தை சொன்னாலே பெரிய பலன்கள் இருக்கும். வாஸ்து ரீதியான பெரிய தோஷங்கள் இருக்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா, வீட்டில் வாஸ்து பகவானுக்காக 2 விளக்கேற்றினாலே அது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் நிறையா திருஷ்டி இருக்கும்போது கோயிலுக்கு பக்கத்தில் அபிஷேகம் பண்ணி அதை வீட்டில் தெளிச்சு விட்டாலே போதும், அந்த திருஷ்டிகள் பாதி விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். சண்டை நிறையா இருந்துகிட்டே இருக்குது, இதெல்லாம் திருஷ்டின்னு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, தெரியவே இல்லை சார், ஆனால் வீட்டில் காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவா, முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் குபேர பூஜை பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் வெளியில் சொல்லாமல் அந்த காரியத்தை ஜெயிக்கிறது நல்லது. வீட்டில் எப்போவுமே வாசலில் வந்து பைரவ தீபமும் வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி தீபமே ஏற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பைரவ தீபம் சிவப்பு திரி நல்லெண்ணெய், மகாலட்சுமி மஞ்சள் திரி நெய் இப்படி போட்டு ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கும். எப்படி சார் சிகப்பு திரி வரும்? குங்குமத்தை அதில் தடவணும், அதில் மஞ்சளை தடவணும், அவ்வளோதான் வித்தியாசம். அதே போன்று வாரத்துக்கு ஒருக்கா வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் திருஷ்டி எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வீட்டில் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஆன்மீக தகவல்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் மகேஷ்.